வந்துடுச்சுல. நில்லடி. உள்ள கால் எடுத்து வச்ச நடக்கிறதே வேற. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன கொழுப்பா? உனக்கு எம்பட்டு தைரியம் இருந்திருந்தா என் மருமகன் சம்முவ சட்டையை பிடிச்சிருப்ப. அவனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எல்லாமே தெரியும். எங்க அம்மாவை கொண்டது அவன் தானே. எவன்டி உங்க அம்மாவை கொன்னது? பெத்த புள்ள மேல போதை பொருள் கேஸ் போடுறவன் சொல்றதை எல்லாம் கேட்டு தப்பு பண்ணாதடி. இது கேஸ் போடுறவனா? என்ன என்ன பண்ணணும் உனக்கு? நீ வாழ எப்படி? என்ன கைய வச்சு பாருங்க, கைய வச்சு பாருங்க. என்னடியே ஆத்தா உன் மகனமா சேர்ந்து கபடி விளையாடுதீங்களா? இங்க கையை இழுத்துக்கிட்டு என் மேல இருக்க மரியாதை குறைஞ்சு போச்சு இல்ல உனக்கு? என்ன காலா காலத்துக்கும் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பாவளோ? ஒரு மனுஷன் மேல மரியாதை இருந்தா மனசுக்குள்ள பயம் வரும். இதோ இந்த முகம் இருக்கே, இத பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இதுல மரியாதை எங்க இருந்து வரும்? என்னடியே வாய் நீளுது? அது அப்படிதான் நீளும். இந்த முகத்தை பார்க்கவே பிடிக்கல, இதுல மரியாதை எங்க இருந்து வரும்? ஏய், இந்த சௌந்தர பாண்டிய பார்த்தாலே ஊரே அதிருது. ஆமா, இவர் பெரிய அப்படியே சூப்பர் ஸ்டாரு. பேர் சொன்ன உடனே அப்படியே ஊர் அதிர்றதுக்கு. அத்தை, இது நம்ம வீடு. நம்ம வீட்டோட நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே இவ வந்திருக்கா. இவளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுறாத, வெளியே துரத்து விட சொல்லிட்டேன். எது? என்னை துரத்துவியா? உன்னால என்ன துரத்த முடியுமா? இது என்ன ஓ வீடா? ஏய், நான் என் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன பத்தி தானே பேசுன? இந்த வீடு உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல. இது எங்க தாத்தா கட்டின வீடு. இந்த இருக்க ஆஸ்பத்திரி அங்கிருந்து வரதுக்கு இம்பட்டு நேரமா? அவசரப்படாதம்மா. டெஸ்ட் எடுத்து உடனே அனுப்பி விட்டுருவாங்களா? சில அட்வைஸ் எல்லாம் பண்ணி தானே அனுப்புவாங்க. மோ, அது மட்டும் இல்லம்மா, பிரெக்னண்டா இருக்க ரத்னாவை கார்ல வச்சு வேகமா கூட்டு வரக்கூடாதுன்னு அத்தா சொல்லிருக்காருல்ல. மெதுவா வருவாங்கம்மா. நீ எதுக்கு இம்பட்டு அவசரப்படுற? சின்னவ பிள்ளைய பெத்து கொடுத்துட்டா. எங்க பெரியவ இன்னும் பிள்ளைய சுமக்கலன்னு ஊர் பேசுறதுக்கு முன்னாடி அவளும் பிள்ளைய சுமந்துட்டா. எல்லாத்துக்கும் எங்க அப்பா முருகனுக்கு தான் நன்றி சொல்லணும். முதல்ல அண்ணே, நீ கவலையே படாதண்ணே. அடுத்தடுத்து பிள்ளைகளா வந்து நிக்க போகுது. பரணிக்கு குழந்தை பிறக்கணும். இந்த அற்காலை வீரா இவ உண்டாகணும். இன்னும் எம்பிட்டு வேலை கிடக்கு. பெத்து போடட்டும் தான். நம்ம வீட்டுல பிள்ளைகளா கியா கியான்னு அங்கேயும் எங்கேயும் ஓடி ஆடி விளையாடட்டுமே. அதை விட வேற என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு? ஆமாண்ணே. அப்போ அண்ணே வருது. ஆர்த்தி இருக்குல்ல? வாழ்த்துக்கள்க்கா. வாங்க 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 மச்சான், வாழ்த்துக்கள். கைய கொடுங்க. பாட்டி வா. ஊரு கண்ணு, நல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு எல்லா கண்ணும் கழிஞ்சு போகட்டும். நல்லபடியா பெத்து பொழைச்சு வாடியம்மா. இந்தாட்டி வீரா, இத கொட்டிடு. நீ வா, உள்ள வா. வா.
பார்க்க நீ இல்ல. எனக்கு பிடிச்சத ஆக்கி போட்டு கண்ணுக்கு கண்ணா பாத்துக்க நீ இல்ல. ஆனா விஷயம் தெரிஞ்சா நீ நிச்சயம் சந்தோஷப்படுவ. அது எனக்கு தெரியுமா? என் பிள்ளைய நல்லபடியா பெத்தெடுக்க நீதான் எனக்கு துணை நிக்கணும். ரத்னா, முதல்ல போய் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போ. ஹலோ அத்தை, டாக்டர் என்ன சொல்லி அனுப்பியிருக்காரு தெரியுமா? இல்லை டாக்டர் சொல்லல என்ன சொன்னா வண்டி, முதல் 2 மாசம் குடிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, பார்த்து பக்குவமா நடந்துக்கணும்னு சொன்னாவளா? இப்போ நீ நின்னபடியே ஆசீர்வாதம் பண்ணுப்பா. இல்லை நீ அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஏத்தா நீ நல்லபடியா பிள்ளைய பெத்து கொடுத்தா அது போதும் எனக்கு. அப்படி போதா? பாத்தியா ரத்னா, உங்க அண்ணன் சும்மாவே உனக்காக ஊருகுவாரு. இப்ப பிரெக்னண்டா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, பிரசவம் முடியற வரைக்கும் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்க போறாரு. என்ன சண்முகம், அதானே? கரெக்ட் தானே? ஏக்கா இங்க வா. கூட்டிட்டு போங்க. நம்ம உள்ள போலாம். சிரிப்பு. எவ்வளா என்ன மிஸ்டர் சண்முகம்,